அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இந்த நேரத்துக்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இந்த புது நாள் தேவன் நம்மளுக்கு கொடுத்ததுக்காக தேவாதி தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். யாருக்கும் கிடைக்காத ஸ்லாகியம் உங்களுக்கு தேவனுக்கு கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, இன்னைக்கு கூட நம்ம என்ன பண்ண இந்த தேசத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணிங்கன்னா பயந்து பயந்து நடந்து கொண்டிருப்பாங்க. இன்றைக்கி நாளை எப்படி இருக்குமோ, இன்றைக்கி வேலை எப்படி இருக்குமோ, இன்றைக்கி தொழில் எப்படி இருக்குமோ, இந்த கடன் எப்படி கட்ட முடியும், இந்த வியாதி எப்படி நீக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பயந்து 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 வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் நான் பார்க்கும்போது ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும்போது பயப்படுவாங்க. அவங்க எப்போ சமாதானமாக இருப்பாங்க, எப்போ அழுவாங்க, எப்போ சிரிப்பாங்க அப்படின்றதே தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம், ஒவ்வொரு நாளும் ஒரு கஷ்டம். அவங்களுக்கு கேட்டாலே எதுக்கு நாங்கள் என்ன உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் சொல்லுவாங்க. அன்பானவர்களே, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதே போல் வேதத்தில் நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 101 வசனத்தை நீங்கள் பாருங்கள். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுதும் என்னிடத்திலே வருவேன், என் வீட்டிலே உத்தம இருதயத்துடனே நடந்து கொள்வேன். பாருங்கள், தாவீதுக்கு எவ்வளோ பாடுகளோ எவ்வளோ அவமானங்களும். தன் மகனே அவர் என்ன பண்ண அப்சலோம் துரத்துறாரு, தன் மாமனார் சவுல் என்ன பண்ணுறாரு துரத்துறாரு. ஆனால் எவ்வளோ பாடுகள் காடு மேடில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. ஆனாலும் அவர் பாருங்கள் தேவன் மேலே விசுவாசம் விடவே இல்லை. பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாரு பாருங்கள், உத்தமமான வழியிலே நான் கர்த்தா விவேகமாய் நடப்பேன் அப்படின்னு சொல்லி தாவீது என்ன பண்ணுறாரு சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போது எப்பொழுது என் வீட்டிலே உத்தமமான இருதயத்தோடும் நடப்பேன், என் வீட்டிலே அப்படின்னு சொல்லும்போது என் வாழ்க்கையில் என்ன செய்கிற நான் செய்கிற காரியங்கள்லாம், நான் பேச்சில் என் வாழ்க்கையில் உங்களை வேதனைப்படுத்தாதபடி, உங்களை துன்பப்படுத்தாதபடி, உங்களுக்கு விரோதமான காரியங்கள் நாங்கள் செய்யாதபடி, உங்களுக்கு விரோதமாக நான் பேசாதபடி தேவனே என் வீட்டில் எங்கேயும் உத்தமமான ஹிருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க சொல்லுங்கள். ஆண்டவர்கிட்ட இப்படி சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் ஆண்டவரே உத்தமமாக நான் நடந்து கொள்ளணும், விவேகமாக நான் நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் காரியங்களெல்லாம் ஒப்பு கொடுக்குறவராக இருக்கிறார். அதே போல் தாவீது ஒப்பு கொடுத்து ஜெபித்தது போல் நீங்களும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். அதே போல் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறது மட்டும் கிடையாது, அதுபோல் நடக்கணும். அப்படின்னு நடக்கும்போது பாருங்கள், ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உங்களை மேலே மேலே உயர்த்துகிறவராக இருக்கிறார். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திலானாலும் சரி, பரலோகத்துக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களானாலும் சரி, உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அதுதான் அவளுக்கு கீழ்ப்படினு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்கிறார். ஒரு பாரத்தெல்லாம் என் மேலே போடு. யாருங்க இந்த உலகத்தில் அப்படி சொல்ல முடியும்? சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம தேவன் ஜீவிக்கிறார். நம்ம தேவன் நம்மளுக்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார், நம்மளுக்காகவே என்ன பண்ணார், பாடுபட்டார். இப்போ அவர் ஜீவித்து கொண்டே இருக்கிறார், மறுபடி வருகிறார், பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போகிறார். இந்த விசுவாசத்தோட தைரியத்தோட நீங்கள் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவரை உங்களுக்கு முழு ஹிருதயத்தோடு அவர் சொல்லியிருக்கிற பாருங்கள். தாவீது என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா, உத்தமமான ஒளியில் விவேகத்தோடு நடிப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, அதுபோல தான் நீங்கள் கூட என்ன பண்ணுங்கள், கேளுங்க. ஆண்டவரே உத்தமமான ஹிருதயத்தில் விவேகமாக நான் நடக்கிறேன், எப்பொழுது நீங்கள் வருவீர், உங்கள் வருகைக்கு நான் ஆயுதமாக இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், அதே 100 வசனம் பாருங்கள். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். எல்லாரும் என்ன பண்ண, கர்த்தர் கம்பீரமாக பாடுங்கள். ஏன்னா இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன் மறுபடி வரப்போகிறார். அவர் நீங்கள் துதிங்க, ஸ்தோத்திரிங்க, பாடுங்க, நேசிங்க, அன்பு செலுத்துங்க, கீழ்ப்படிங்க. அப்போ என்ன பண்ணுறோம், உங்கள் தேவைகளெல்லாம் நான் சந்திக்கிறேன்னு சொல்லி தேவன் சொல்கிறார். அன்பானவர்களே, இந்த வார்த்தை தேவன் கொடுத்ததுக்காக நன்றி. நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. உங்கள் கஷ்டங்களெல்லாம் அவர் என்ன பண்ண, அவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே நீ என்னிடத்துல நான் விழுப்பாறுதல் கொடுக்குறேன் அப்படின்றார். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அவன் பாதத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வார்த்தை மூலமாக கர்த்தாவே உத்தமமான வழியிலே
விவேகமாய் நடக்க தேவனே இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களோட வாழ்க்கையில் நடக்கட்டும் சுவாமி. என்னென்ன காரியத்துக்காக கர்த்தாவே கஷ்டப்படுறாங்களோ வேதனைப்படுறாங்களோ தேவனே அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கர்த்தாவே சமாதான சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பத்தில் தேவன் கொடுப்பீரன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏசையா நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் இந்த வார்த்தைகள் அநேக ஜனங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோட இருப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.